வாய் என்பது உள்ளுறுப்பா இல்லது வெளியுறுப்பா? அது ஏன்னா வாய்ங்கிறது இப்போ இதயம்லாம் உள்ளுறுப்பு. இதயம், நுரையீரல் இதெல்லாம் உள்ளுறுப்பு. அதனால தான் அதை நம்மளால் பார்க்க முடியாது. அது பாதுகாப்பாக மூடப்பட்டிருக்குது. உடம்புக்குள்ளே மூடப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்க்க முடியாது. அதை தொட முடியாது. தொடக்கூடாது, தொட முடியாது, தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ வாய்ங்கிறது அது ஒரு உள்ளுறுப்பு. ஆனால் அது வாய்ங்கிறது அதோட பயன்பாடு என்னென்னா உணவை மெல்லுவது, உணவை அரைப்பது, சுவைப்பது, மெல்லுவது, உணவு உண்பது, இதற்கு அந்த வாய் பயன்படுது. அப்போ இந்த வாயை நம்ம என்ன பண்ணோம்னா அது ஒரு 50% அது ஒரு உள்ளுறுப்பு. இதய நுரையீரல் மாதிரி அது ஒரு உள்ளுறுப்பு. அதே நேரத்தில் 50% அதை நம்ம பார்க்க முடியும், தொட முடியும். அது உணவு உண்பதற்காக அது ஈர்க்கப்படுது. அப்போ உணவு உண்ணும்போது நம்ம பேசும்போது கொட்டாய் விடும்போது தேவையில்லாமல் வாயை திறந்து வைக்கக்கூடாது. தேவையில்லாமல் வாயை திறந்து வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் நடந்து போகிறீங்க, ஒரு வேலை பார்க்குறீங்க, அப்போ வாயை மூடிக்கோங்க. தூங்குறீங்க, அப்போ வாயை மூடிக்கோங்க. வாயை மூடிட்டால் உங்களுக்கு கொட்டாய் இது கொரட்டையே வராது. வாயை திறந்துக்கிட்டு தூங்குறாங்க பாருங்கள், அவங்க தான் கொரட்டை வரும். அதனால் நம்ம பேசும்போது அது பயன்படுத்தும் போது தான் அந்த வாயை திறக்கணும். ஏன்னா வாய்ங்கிறது ஒரு 50% அது ஒரு உள்ளுறுப்பு மாதிரி, இதயம் நுரையீரல் மாதிரி. இதயம் இதயத்தை தொட முடியாது, பார்க்க முடியாது, தொடக்கூடாது, பார்க்கவும் கூடாது. அதனால தான் அது தொட முடியாத இடத்துல பாதுகாப்பாக இருக்குது. அது மாதிரி வாய் அது கொஞ்சம் உள்ளுறுப்பு தான். அதே நேரத்தில் அது அதனோட பயன்பாடு கருதி நம்ம அதை திறக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது என்ன பயன்பாடு? பேசுவதற்காகவோ அல்லது கொட்டாய் விடணும் அல்லது உணவு உண்ணணும், அதற்காக வாயை நம்ம திறக்கிறோம். பல் விளக்குறது இந்த மாதிரி. அப்புறம் மூடிக்கணும், வாயை மூடி வச்சிடணும். அதை பயன்படுத்தி விட்டு அதை மூடி வைத்து விட வேண்டும். ஏன்னா கிட்டத்தட்ட அது ஒரு உள்ளுறுப்பு மாதிரி தான், இதய நுரையீரல் மாதிரி தான். எப்போவும் திறந்தே வச்சிட்ருக்கக்கூடாது. அது இப்போ எப்போவுமே திறந்த வெளியில் அதை வைக்கக்கூடாது. இப்போ கை, வெளிப்புற கை இதெல்லாம் திறந்த வெளியில் இருக்கும். அதுமாதிரி கண் பாருங்கள், அது பயன்படுத்தும் போது தான் கண்கள் திறந்துருக்கு. அதுவும் ஒரு உள்ளுறுப்பு மாதிரி தான், 50 வாய் மாதிரி தான். கண்கள் அடிக்கடி இமை அதை மூடிக்குது. எப்போவும் திறந்தே இருக்கக்கூடாது. அது அடிக்கடி இமை அதுக்கு ஒரு ஓய்வு கொடுக்குது. அது ஒரு உள்ளுறுப்பு மாதிரி தான். ஆனால் அதை திறந்து வெளி உலகத்தை பார்ப்பதற்காக அதன் பயன்பாடு கருதி அதை நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதே நேரத்தில் அதை அடிக்கடி தூங்கும்போது அதை மூடிக்குது. எப்போ அதுக்கு வேலை இல்லையோ அப்போ அதை மூடிக்குது. கண்களுக்கு எப்போ வேலை இல்லையோ அப்போ அதை மூடிக்குது இமைகள். அடிக்கடி அது இமைகள் அடிக்கடி அதை மூடி பாதுகாக்குது. அதான் இமைத்தல். அது மாதிரி வாயும் அப்படி தான். வாயை எப்போதும் திறந்தே வச்சிட்ருக்கூடாது. பெரும்பாலான தேவையில்லாமல் திறந்து வைக்கக்கூடாது. சாப்பிடும்போது திறக்கணும், கொட்டாய் விடும்போது திறக்கணும், பல் விளக்கும்போது, பேசும்போது. இப்படி தான் திறக்கணுமே தவிர சும்மா நடக்கும்போது, உட்காந்துருக்கும்போது, தூங்கும்போதுலாம் வாயை திறந்தே வச்சுருந்தீங்கன்னா அது நிறைய பாதிப்பு தான் ஏற்படுது. கொரட்டை விடுறதுக்கெல்லாம் வாயை திறந்து வச்சுக்கிட்டே தூங்குறது, அதுதான் கொரட்டைக்கு காரணம். வாயை மூட சொல்லுங்கள், அப்புறம் அவங்களுக்கு கொரட்டையே வராது. வாயை மூடிக்கிட்டே எப்படி தூங்குறது? அவர் தான் தூங்கிடுவார், எப்படி வாயை கட்டுப்படுத்து வாயை மூடுறது அப்படின்னா, இப்போ நம்ம விழித்திருக்கும்போது வாயை மூடிக்கணும். விழித்திருக்கும்போது நம்ம பேசும்போது மட்டும்தான் வாயை திறக்கணும், சாப்பிடும்போது மட்டும்தான் வாயை திறக்கணும், கொட்டாய் விடும்போது மட்டும்தான் வாயை திறக்கணும். மற்ற நேரம்லாம் நீ முழிச்சிருக்கும்போது நீங்கள் உங்கள் வாயை மூட முடியும்ல உங்களால். தூங்கும்போது உங்களால் மூட முடியாது. அப்போ விழித்திருக்கும்போது உங்கள் வாயை உங்களால் மூட முடியும், நீங்கள் முழிச்சிருக்கும்போது பகல் பொழுதில். அப்போது நீங்கள் விழித்திருக்கும்போது தேவையில்லாமல் வாயை திறந்து வைக்காமல் மூடி வச்சுருந்தீங்கன்னா, அப்போ தூங்கும்போதும் நீங்கள் வாயை மூடி தான் வச்சுருப்பீங்க. ஏன்னா தூங்கும்போது வாயை திறந்து வைக்கிறது தேவையில்லாமல் திறந்து வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். தூங்கும்போது ஏன் உங்கள் வாய் திறந்துருக்கு? அது தேவையே இல்லையே, மூடிக்கலாமே. அப்படி தேவையில்லாமல் திறந்து வைக்கும்போது தான் புதிய பிரச்சனைகள்லாம் வந்துடும். என்ன வந்துடும்? குரட்டை விடுகிற அந்த வழக்கம் வந்துடும். அதனால் ரொம்ப எளிது, குரட்டை ஈஸியாக நிப்பாட்டலாம். இதுதான் தீர்வு. இதுக்கப்புறம் குரட்டை விடுறதுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் பகல் பொழுதில் தேவையில்லாமல் வாயை மூடி வச்சுட்டாலே நீங்கள் அப்புறம் இரவில் உங்களுக்கு குரட்டை வந்துடும். அவ்வளோதான், ஸ்டாப், முடிஞ்சு போச்சு. இரவில் வாயை மூடணுன்னா அதுக்கு நீங்கள் பகலில் மூடினா வாய் இரவில் மூடிடும். நீங்கள் பகல்லையும் திறந்தே வச்சுருக்கீங்க அப்படின்னா இரவில் இரவு வாயை மூடி வைக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படி மூடுறது? நம்ம தான் தூங்கிடுவோமே. இரவு வாயை எப்படி மூடுறது? நம்ம தான் தூங்கிடுவோம். அதற்கான பயிற்சியை பகலில் எடுத்துருங்க. ஈஸியாக நீங்கள் பகலில் வாயை திறந்தே வச்சுருந்தீங்கன்னா தான் இரவு வாயை திறந்தே வச்சுருப்பீங்க. தேவையில்லாமல் வாயை திறக்கக்கூடாது. பயன்படுத்தி விட்டு வாயை மூடிவிட வேண்டும். அப்போ இரவுலேயும் நீங்கள் மூடிடுவீங்க. பகலில் நீங்கள் செய்கிற விஷயந்தான் இரவில் தொடரும்.
இப்போ இரவில் கெட்ட கனவுகள் வருதுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? பகலில் நீங்கள் முழிச்சிருக்கும்போது உங்களுக்கு கெட்ட நினைவுகள்லாம் வருது, கெட்டதை நினைக்கிறீங்க, கெட்டதை யோசிக்கிறீங்க, கெட்டதை சிந்திக்கிறீங்க பகலில். அதுதான் இரவில் கெட்ட கனவுகளாக வருது. அப்போ கெட்ட கனவு பகலில் வரக்கூடாது, இரவில் வரக்கூடாது. அப்படின்னா தூங்கும்போது உங்களுக்கு கெட்ட கனவு வரக்கூடாதுன்னா நீங்கள் அதற்கான கட்டுப்பாடை பகலில் உங்கள் மனசை வந்து கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகள்லாம் வராமல் உங்கள் மனசை நீங்கள் வந்து உங்கள் உடம்பு ஆரோக்கியம், உணவு கட்டுப்பாடு, நல்ல பழக்க வழக்கங்கள், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, லட்சிய வாழ்க்கை, இதன் மூலமாக பகலில் உங்களுக்கு கெட்ட சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட யோசனைகள்லாம் வராது. அதன் மூலம் இரவும் நிம்மதியான தூக்கத்தை கெட்ட கனவுகள் வராமல் பார்த்துக்கலாம். பகல் பொழுது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ பகலில் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நாம் அதை சரியாக வச்சுக்கணும். அப்போ இரவு வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, நம்ம தூங்கிடுறோம். அப்படி இருக்கும்போது அப்போ பகல் பொழுதில் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டோம் பார்த்திங்களா, நம்ம உடம்பை, நம்ம சிந்தனையை, நம்முடைய மனசை, அது வந்து இரவு நேர தூக்கத்தில் பிரதிபலிக்கும்.